என்னது ஓவியாக்காக மெரினா பீச்சில் போராட்டம் பண்ண போகிறாங்களா? அட பாவீங்களா, ஒரு லெவல் மேலே தான் போயிட்டு இருக்குமோ அப்படின்ற இன்ஃபர்மேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. ஓவியா எப்படி இவ்வளோ பெரிய ஹார்ட்டை ஜெயிச்சாங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியலைங்க. மொத்தமாக 4 வாரம் இருக்குது பிக் பாஸ். 4 வாரத்தில் தமிழ்நாட்டில் இருக்க குட்டி குழந்தையிலேருந்து வயசான பாட்டி வரைக்கும் ஓவியா அப்படின்ற ஒரு பொண்ணு பின்னாடி ஓட்டு போடுங்க, அவளை காப்பாற்றுங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கான காரணம் அந்த பொண்ணோட வெகுளித்தனம், அந்த பொண்ணோட மெச்சூரிட்டி லெவல். எத்தனை பேர் தாக்குனாலும் அந்த கேரக்டர் விட்டு நகர மாட்டேன்னு அதோட கேரக்டர்லேயே நின்றுச்சு பாருங்கள். அந்த மெச்சூரிட்டி தனம் தான். மற்ற யாரையுமே கவலைப்படாமல் நீங்கள் உங்களை பார்த்துக்கோங்க அப்படின்னு ஹர்ட் பண்ணாமல் தொல்லை பண்ணாமல் சந்தோஷமாக சிரிச்சு இருக்கிற கேரக்டரை பார்த்து தமிழ்நாடே அவங்க பாராட்டிகிட்டு இருக்கு. அவங்களோட அழுகிற அந்த ஒரே ஒரு இமேஜ் வந்துச்சு நேற்று. அது வந்த உடனே தமிழ்நாடு ஃபுல்லாகவே கொந்தளிச்சுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பிரச்சனை. சேவ் ஓவியா, ஓவியா ஆர்மி, அப்படி இப்படின்னு எக்கச்சக்க ஹேஷ்டேக் போட்டு சோஷியல் மீடியா ஃபுல்லாக கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில் ஒருத்தவங்க ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டு மெரினா பீச்சில் போராட்டம் அப்படின்ட்டாங்க. என் ஃப்ரெண்டு திடீர்னு என்கிட்ட, அச்சுச்சோ என்னடா பண்ணுறாங்க, அந்தளவுக்கு இறங்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தா நிஜமாலே ஃபேஸ்புக்கில் ஒரு இந்த மாதிரி ஒரு மேட்டர் நடந்துட்டு இருக்கு. என்னடா நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேவ் ஓவியா மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கிரியேட் பண்ணியிருக்காங்க, ஈவெண்ட். இந்த ஈவெண்ட் ஹோஸ்டட் ஒரு மிமிஸ் பேஜ் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஈவெண்ட் ஜூலை 21 26 வரைக்கும் மதியம் 3 மணிலேருந்து நைட் 12 மணி வரைக்கும் நடக்குது. அதாவது மெரினா பீச் லொக்கேஷனோட போட்டிருக்காங்க. ஸோ இந்த லொக்கேஷனில் யாரெல்லாம் வரீங்களோ அதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். நீ வரேன்னா இன்ட்ரெஸ்டட்னு போகிறீங்கன்னு போடலாம். அன்றைக்கி மெரினா பீச்சுக்கு போனால் கூட்டம் இருக்கும். இப்படி தான் போட்டிருக்கு. ஸோ இதில் போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 9000 பேர் இது வரைக்கும் நான் அந்த போராட்டத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 53,000 பேர் எனக்கு இந்த ப்ரோக்ராம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன், மேபி வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 9000 பேரில் சும்மா பாதி பேர் போட்டாங்கன்னு விட்டுருங்க. பாதி பேர் அடித்து அவங்க வீட்டில் உட்கார வச்சுருவாங்கன்னு சொல்லுங்கள். மீதி இருக்க ஒரு 2000-3000 பேர் போனாலே ஒரு 4 வாரத்தில் ஒரு பொண்ணுக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் போய் போராட்டம் பண்ணுற லெவலுக்கு இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி இதை கொஞ்சம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, எப்பயுமே நம்ம விவசாயிக்காக கூடியிருக்கோம், போராட்டம் பண்ணியிருக்கோம், நம்ம ஜல்லிக்கட்டுக்காக கூடியிருக்கோம், போராட்டம் பண்ணியிருக்கோம். இது உண்மையான விஷயமா அப்படின்னு ரைட்டாக எடுத்து கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த ஈவெண்ட்டை யார் கிரியேட் பண்ணதுன்னு ஃபஸ்ட்டு எடுத்து பார்த்தேங்க. ஓகேவா, தமிழ் டேங்க் மீம்ஸ் அப்படின்னு ஒரு பேஜ். அந்த பேஜ் இந்த ஈவெண்ட்டை கிரியேட் பண்ணி விட்டுருவாங்க. அது சேவ் ஓவியா மூமெண்ட்னு போட்டதுனால அது பெரிய மாஸ் கிரியேஷன் ஆகிடுச்சு. ஓகேவா, எல்லாரும் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, தமிழ் டேங்க் மீம்ஸ் யார், அவங்க ஒரு பெரிய ஆளாக நிஜமாலே ஹோஸ்ட் பண்ண முடியுமா அவங்களால இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை அப்படின்றதுக்காக கொஞ்சம் எடுத்து பார்த்தா, இவங்க ரொம்ப நார்மல் ஒரு ஃபேஸ்புக் பேஜுங்க. மொத்தமாக ஒரு 3000 லைக்ஸ் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சும்மா காமெடி மீம்ஸ்லாம் போட்டு விட்டுட்ருக்காங்க. நீயா நானா இந்த மாதிரி வீடியோஸு, விஜய் அஜித் வீடியோஸ் இந்த மாதிரிலாம் போட்டு விட்டுட்டு இருந்திருக்காங்க இத்தனை நாள். திடீர்னு ஒரு ஈவெண்ட்டை கிரியேட் பண்ணி விடுமே, ஓவியா தான் ஃபேமஸாக இருக்காங்களேன்னு பண்ணி விட்டுருக்காங்க. அது இவ்வளோ பெரிய ட்ரிகர் ஆகிட்டு சோஷியல் மீடியாவை தெரிக்க விட்டுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடக்க போகிறதுலாம் சும்மா தான். இந்த மாதிரி ஒரு மீம்ஸ் பேஜ்காரங்க கிரியேட் பண்ணி விட்ட ஒரு விளையாட்டுத்தனம் தான் இது. யாரும் போய் பீச்சில் போய் நிற்காதீங்க. நம்ம வேலை ஓட் பண்ணுறதோட முடிஞ்சிச்சு. நம்ம ஓவியாவை கண்டிப்பாக காப்பாற்றிடலாம். கண்டிப்பாக ஓவியா உள்ளே தான் இருப்பாங்க. அடுத்த வாட்டி எலெக்ஷனுக்கு வந்தாலும் நம்ம காப்பாற்றுவோம். நம்ம என்றைக்கும் ஓவியா ஆர்மி தான். ஓவியாவை சேவ் பண்ண போகிறோம். அதெல்லாம் இருக்கட்டும். பீச்சுக்கு போய் போராட்டம் பண்ணுற அளவுக்குலாம் இது ஒன்றும் பெரிய மேட்ரு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இந்த இன்ஃபர்மேஷன் பற்றி இந்த மாதிரி ஃபால்ஸ் நியூஸை பரப்பாமல் தடுத்துக்கோங்க. நீங்களும் போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக் பேஜில் ஷேர் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஓவியாக்கு எப்படி ஓட் பண்ணணுன்ற இன்ஃபர்மேஷனை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். பார்க்கலன்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், எப்படி ஓட் பண்ணணும் எந்த மாதிரிலாம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த பதிவு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு ஷேர் போடுங்க, மறக்காமல் ஒரு லைக்கை போடுங்க, கீழே கமெண்ட் பாக்ஸில் ஒரு அப்ரிசியேஷனை போடுங்க. என்கரேஜிங்காக இருக்கும்ல. அது மட்டும் இல்லாமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிக் பாஸ் அப்டேட்ஸ், நிறைய டெக்னிக்ஸ் அண்ட் டாக்டிக்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கும் பிக் பாஸை பற்றி, கிளாசிக் வீடியோஸ். நன்றி.